அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நாடு உங்கள் அன்பின் சேனல் என்று மிக முக்கியமாக இந்திய பாகிஸ்தான் போட்டிகள் இன்றைய தினம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இதில் அபார வெற்றியை இன்றைய நாளில் பதிவு செய்திருக்கிறது இந்திய அணி. 61 ஓட்டம் என்கின்ற மிகப்பெரிய ஓட்டத்தில் 8வது முறையாக உலக கிண்ண தொடரொன்றில் பாகிஸ்தானை வீழ்த்திய 8வது முறையாக இன்றைய தினம் பதிவு செய்து கொண்டது. 8-1 என்ற அடிப்படையில் மீண்டும் பாகிஸ்தானுடைய சோகக்கதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு போட்டியாக எதிர்பார்க்கப்பட்ட ரசிகர்களால் கோடிக்கணக்கில் சல்லி செலவு செய்யப்பட்டு காசுகளை வாரி வழங்கி ஹோட்டல்களை புக் செய்து இந்திய பாகிஸ்தான் ரசிகர்கள் கண்டுகளித்து இலங்கையினுடைய ரசிகர்கள் பார்க்க வந்த போட்டியில் ஒரு போட்டி மிக சுவாரஸ்யமான ஒரு போட்டியாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பக்கத்திற்கு மாற்றம் சென்ற ஒரு போட்டியாக நேற்றைய நாளில் இந்த போட்டி பார்க்கப்படுகிறது. என்னை பொறுத்தவரை அப்படித்தான் இருக்கிறது. காரணம், ரைவல்ரி என்பது இரண்டு அணிகளும் சம வெற்றிகளை பெற வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு அணி மாத்திரம் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தால் அது ரைவல்ரி கிடையாது. அந்த அணி மிக சிறப்பான ஒரு அணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் அவர்களுடைய துடுப்பாட்டம், பந்துவீச்சு என்பவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி எதிரணியை வெற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். பாகிஸ்தான் மிக முக்கியமான ஒரு இடத்தில் தவறு செய்துவிட்டது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்த ஆடும் சந்தர்ப்பத்தை இந்திய அணிக்கு வழங்கியதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு தவறாக நான் கருதுகிறேன். நேற்று நாளிலே நான் கூறியிருந்தேன், நாணய சுழற்சி பிரேமதாச மைதானத்துக்கு மிக முக்கியமானது. கொழும்பில் நடைபெறும் இந்த போட்டியில் பிரேமதாச மைதானம் மிகவும் தூரங்களை கொண்ட, பவுண்டரி லைன்களை கொண்ட, சிக்ஸர்களை கொண்ட ஒரு மைதானம். இந்த மைதானத்தில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்த ஆடும் அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், பந்து வீச்சு பவுன்சர்கள் ஆகாது. முதலில் துடுப்படுத்த ஆடுவதற்கு மிக இலகுவாக இருக்கும். ஆனால் சரியான முறையில் நேற்றைய நாளில் இந்திய அணி நாணய சுழற்சி தோற்றாலும் சல்மான் அலியாக இந்தா புடி மெச்சனி வெல்றதுக்கான வாய்ப்பு உனக்கிட்ட தாரேங்கிற மாதிரி இந்தியா கிட்ட கொடுக்காது மிக சிறப்பாக இந்திய அணி பயன்படுத்தி கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். இந்திய அணியினுடைய ஆரம்ப விக்கெட் முதல் 4 பந்துகளில் முதலாவது விக்கெட்டாக அபிஷேக் சர்மா ஆட்டமிழக்க யார் எதிர்பார்த்தா நேற்றைய நாளில் சல்மான் அலியாக பாகிஸ்தானுக்கு முதலாவது ஓவரை வீசுவதற்காக, மேடின் ஓவரை வீசுவதற்காக வருவார் என்று. அவர் நேற்றைய நாளில் பந்து வீச்சாளராக மாறி அபிஷேக் சர்மாவுடைய விக்கெட்டை எடுக்கிறார். 0 ஆட்டம் இழந்ததன் பின்னதாக இந்திய ரசிகர்கள் கொஞ்சம் சோகமாக இருந்திருக்கலாம். பாகிஸ்தான் ரசிகர்களுடைய கூச்சல் மிக சிறப்பாக இருந்தது. ஆனால் பின் வரிசையாக வந்த திலக் வர்மாவுடைய நிதானமான துடுப்பாட்டமும் இஷான் கிஷனுடைய அதிரடி ஆட்டமும் இந்திய அணியுடைய ஓட்டு எண்ணிக்கை உயர்த்தி கொண்டிருந்தது. இஷான் கிஷனும் திலக் வர்மாவும் இணைந்து 86 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக நேற்று பெற்றுக் கொண்டார்கள். இதில் திலக் வர்மா 25 ஓட்டங்களை 24 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டங்களாக பெற்றுக் கொடுத்தார். இதில் கதாநாயகன் இஷான் கிஷன். அவருக்கு கிடைத்த அவருடைய கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்ட சோகமான வரலாறை கொண்ட இஷான் கிஷன் நேற்றைய நாளில் இந்த ஒரு தீர்க்கமான ஒரு போட்டி ஒன்றில், அழுத்தமான போட்டி ஒன்றில் தான் யார் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும், தன்னை சரியான முறையில் ஏன் அணி என்னை தேர்வு செய்திருக்கிறது என்பதை காட்டியிருக்கும் ஒரு போட்டியை நேற்றைய நாளில் வெளிப்படுத்தினார். அதுவும் பரம எதிரியான பாகிஸ்தானுக்கு எதிராக 77 ஓட்டங்களை 40 பந்துகளில் 10-4 ஓட்டம் 3-6 ஓட்டங்களாக 192 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் நேற்றைய நாளில் ஆடியிருந்தார் இஷான் கிஷன். இஷான் கிஷன் தான் நேற்றைய நாளினுடைய ஆட்டநாயகன். மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாக இவருக்கு இந்த வாய்ப்பு போய் சேர்ந்தது. இந்தியாவை 7 விக்கெட்டுகள் எடுத்திருந்தது பாகிஸ்தான். நேற்றைய நாளில் நான் கூறியிருந்தது போல பாகிஸ்தானுடைய சுழற்பந்து மிக இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம். அங்கே நேற்றைய நாளில் 7 சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்துவார்கள் அல்லது 6க்கு மேற்பட்ட சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தும் பாகிஸ்தான் என்று நான் எதிர்பார்த்த வேளையில் இன்றைய தினம் 7 சுழற்பந்து வீச்சாளருடன் பாகிஸ்தான் பந்துகளை வீசியிருந்தது. ஆனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதில் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் வேகப்பந்தாக வீசியிருந்தவர், நம்முடைய ஷாஹின் ஷா அஃப்ரிடி மாத்திரம் நேற்றைய நாளில் வேகப்பந்து வீச்சாளர். மற்ற அனைவரும் சுழல் பந்துகளை வீசக்கூடிய சுழல் பந்து வீச்சாளர்களாகவே நேற்றைய நாளில் இருந்தார்கள். எனினும் இந்திய அணி அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஸ்ட்ராட்டஜியுடன் மிக சிறப்பாக ஆடியிருந்தது. பந்து வீச்சுகளுக்கு பந்துகள் விக்கெட்டுகள் சென்றாலும் ஓட்டங்கள் மிக சீரான முறையிலே சென்று கொண்டிருந்ததன் காரணமாக இந்திய அணியின் ஓட்டு எண்ணிக்கை 175 இருக்கிறது. இஷான் கிஷன் நேற்றைய நாளில் தேவையில்லாத ஒரு ஷாட்டுக்கு சென்று ஆட்டம் இழந்திருப்பார். 77 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையிலே சைப் ஐமுடைய பந்து வீச்சில் போல்டு முறையில் ஆட்டம் இழப்பார். இதில் மிக கவனிக்கக்கூடிய விஷயம், சைப் ஐம் ஒரு பந்து வீசுவார். அந்த பந்து மிகவும் மெதுவாக சென்று விக்கெட்டிலே சென்று பட்டுவிடும். ஆட்டம் இழப்பதற்கான வாய்ப்பை நேற்றைய நாளில் அவர் எடுத்ததன் பின்னதாக ஓட்டங்கள் மிக குறைந்தது. ஆனால் ஒருவேளை இஷான் கிஷன் நேற்றைய நாளில் ஒரு சதம் அடிப்பதற்கான வாய்ப்பு இருந்திருந்தால் கிட்டத்தட்ட 200 ஓட்டங்களுக்கு மேலாக இந்திய அணி பெற்றிருக்கும் என்பது இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். இஷான் கிஷனுடைய விக்கெட் இழந்ததற்கு பின்னதாக திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் இணைந்து பெற்றுக்கொண்ட இணைப்பாட்டம் இந்திய அணியுடைய கௌரவமான ஓட்ட இலக்கையை செல்வதற்கான வாய்ப்பை தகர்த்து வைத்துக் கொண்டது. ஒட்டுமொத்தத்தில் இந்திய அணி 10வது ஓவரிலே 96 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள் இருந்த போது அவருடைய ஓட்ட எண்ணிக்கை சீராக இருந்தது. பின்னதாக
இந்த 10 ஓவர்கள் மீதம் இருக்கின்ற 10 ஓவர்களை ரொட்டேட் செய்து ஓட்டங்களை சிங்கிள்ஸ் 2, 1, 4 என்று ரொட்டேட் செய்து தான் இந்திய அணி ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருந்தது. அதுதான் அவர்கள் இறுதியாக 175 ஓட்டங்களை பெறுவதற்கு இலகுவாகவும் இருந்தது. சூரியகுமார் யாதவ் 32 ஓட்டங்களுடன் 29 பந்துகளை சந்தித்து ஆட்டமிழந்தார். 3 பவுண்டரிகளுடன் ஆட்டமிழந்தது. பின்னதாக ஹர்திக் பாண்டியா வந்த வேகத்தினுடைய சைம் ஐமுடைய பந்து வீச்சில் ஆட்டமிழப்பார். இதில் சுவாரஸ்யமான விஷயம், சைம் ஐம் நேற்றைய நாளில் ஒரு ஹேட்ரிக் எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதை அவர் எடுப்பதற்கான வாய்ப்பை முனையவில்லை. அடுத்ததாக வந்த சிவம் துபேனுடைய பந்து காலில் பட்டது. ஆனால் அது லெக் ஸ்டம்பை பதம் பார்த்ததால் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் 2 வாய்ப்புகள் இருந்தன. வருண் சக்கரவர்த்திக்கும் சைம் ஐமுக்கும் நேற்றைய நாள் ஹேட்ரிக் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது இந்த போட்டியில். ஆனால் ஒருவருமே நேற்றைய நாளில் ஹேட்ரிக் பெறவில்லை. மிக முக்கியமாக இந்திய அணியை பொறுத்தவரை இப்போது இருக்கின்ற சூழலில் இந்திய அணியுடைய கடைசி 8வதாக துடுப்படுத்தாட வருகின்ற ரிக்கு சிங் வரை மிக சிறப்பான ஒரு பேட்டிங் லைனப்பை கொண்ட அணி. அக்சர் பட்டேலும் நேற்றைய நாளில் எந்த விதமான ஓட்டங்களை பெறாமல் ஆட்டம் இழந்திருந்தார். சைம் ஐம் தான் நேற்றைய நாள் அவரையும் வீழ்த்தியிருந்தார். சைம் ஐம் பந்து வீச்சிலே 4 ஓவர்கள் பந்து வீசி 25 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தாலும் ரிக்கு சிங் கடைசியாக இறுதி ஓவரிலே 17 ஓட்டங்களை எடுத்துக் கொடுப்பார். ஷைன் ஷாஃப்ரினுடைய பந்து வீச்சிலே பந்து வீச்சில் ஓட்டங்களை குவிப்பார். ஒரு சிக்ஸரும் 2 பவுண்டரிகளும் மிக சிறப்பாக ஆடியிருப்பார். தூபை 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இதன் காரணமாக இந்திய அணியின் ஓட்ட எண்ணிக்கை மிக சிறப்பாக இருந்தது. 20 ஓவர்கள் நிறைவில் 175 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து மிக சிறப்பான ஒரு ஓட்டத்தை பிரதிநிதி மைதானத்தில் நிர்ணயித்தது பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தான் இதை துடுப்படுத்தாடி பெற்று வரலாம் என்ற நோக்கத்தோடு வந்தாலும் கூட பாகிஸ்தானுடைய ஆரம்பம் மிக மோசமாக இருந்தது. ஃபரான் நேற்றைய நாளில் 4வது பந்திலே ஆட்டம் இழந்தார். எப்படி நம்முடைய அபிஷேக் சர்மா ஆட்டம் இழந்தாரோ அதே மாதிரி ஃபரான் 4வது பந்திலே ஆட்டம் இழப்பார். இதன் காரணமாக விக்கெட்டுகள் விழ ஆரம்பித்து விட்டன. சைம் ஐம் 6 ஓட்டங்கள், சல்மான் அலியாக பொறுப்பின்மையான அவருடைய பொறுப்பு ஒரு அணித்தலைவராக நேற்றைய நாள் அவர் என்ன செய்தார் என்பது தெரியவில்லை. 4 ஓட்டங்களோட ஆட்டம் இழக்க, பாபர் அசாம் 5 ஓட்டங்களோட ஆட்டம் இழக்க, ஒட்டுமொத்தத்தில் 34 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் எழுந்து கொள்கிறது. பவர் பிளேயில் 4 விக்கெட்டுகள் இழப்பது என்பதால் போட்டி அப்படியே மாறும். காரணம், பவர் பிளேயில் 4 விக்கெட்டுகள் எழுந்ததன் பின்னதாக பாகிஸ்தானுடைய வெற்றி அப்போதே பறிக்கப்பட்டு விட்டது. பாதிக்கு பாதி 50% வெற்றியை பறித்து கொண்டது பாகிஸ்தான் அணி. இதற்கு நம்பிக்கை தரும் துடுப்பாட்ட வீரராக நேற்றைய நாளில் சிறப்பாக ஆடியவர் பாகிஸ்தானுடைய விக்கெட் காப்பாளர் உம்ரான் கான் நேற்றைய நாளில் 44 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். அவர்தான் மிக சிறப்பாக ஆடிக்கொண்டது. உஸ்மான் கான் நேற்றைய நாளில் 44 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். மிக அதிரடியாக 34 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டங்களை மிக சிறப்பாக அவர் மாத்திரமே பாகிஸ்தான் அணி சார்பாக ஒரு சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தினார். மற்ற அனைவரும் சதாப் கான் 14, முகமது நவாஸ் 4, ஃபதீம் அஸ்ரப் 10 ஓட்டங்கள், ஷைன் ஷாஃப்ரி மாத்திரம் 19 பந்துகள் 23 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து நம்பிக்கையான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தினாலும் மீதமிருந்த அனைவரும் ஆட்டமிழக்க 114 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளை இழந்து கொண்டது 18வது ஓவரிலே. இதில் கவலையான விஷயம், இந்திய அணியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா பற்றி நேற்று நாளை வீடியோவில் நான் கூறியிருந்தேன். ஹர்திக் பாண்டியா ஒன்று பந்து வீச்சிலோ அல்லது துடுப்பாட்டத்திலோ பாகிஸ்தானுக்கு அழுத்தத்தை கொடுப்பார் என்று. நேற்று நாளில் 3 ஓவர்கள் பந்து வீசி 16 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். ஜஸ்பின் பும்ரா 2 ஓவர்கள் பந்து வீசி 17 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். இவர்தான் சைம் ஐமுடைய பந்து வீச்சை போல்டு முறையில் LPW முறையான ஆட்டமிழப்பிற்கு பிரதான காரணம். 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி கொண்டார். மிக முக்கியமான 2 விக்கெட்டுகளையும் இவர் வீழ்த்தியிருந்தார் ஜஸ்பின் பும்ரா. அக்சர் பட்டேலுக்கு ஆரம்பம் முதல் அடிகள் விழுந்தாலும் கூட 29 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை கைப்பற்றினார். இதில் பாபர் அசாமுடைய விக்கெட்டும் மிக சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். போல்டு முறையிலான ஒரு ஆட்டமிழப்பை அக்சர் பட்டேல் நிகழ்த்தியிருந்தார். வருண் சக்கரவர்த்திக்கும் 2 விக்கெட்டுகள் கிடைத்தன. 13 ஓட்டங்களுக்கு 17 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். குல்தீப் யாதவ் 3 ஓவர்கள் பந்து வீசி 14 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். திலக் வர்மா பந்து வீசியிருந்தார். 2 ஓவர்கள் பந்து வீசி 11 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். ரிக்கு சிங்கையும் நேற்றைய நாளில் பயன்படுத்தியிருந்தார்கள். 1 ஓவர்கள் பந்து வீசி 9 ஓட்டங்களுக்கு 9 ஓட்டங்களை மாற்றம் விட்டுக் கொடுத்தார் ரிக்கு சிங். இதன் காரணமாக இந்திய அணியினுடைய பந்து வீச்சு என்பது வேகப்பந்து வீச்சாளர்களையும் பயன்படுத்தி கொண்டது, சுழல் பந்து வீச்சாளர்களையும் பயன்படுத்தி கொண்டது. இதன் காரணமாக அபார வெற்றி ஒன்றை நேற்றைய நாளில் பதிவு செய்தது இந்தியா தொடர்ச்சியாக இந்திய அணி பெற்றுக்கொண்ட 2020 வடிவிலான போட்டிகளில் அதிகமான முறையில் பாகிஸ்தானை வீழ்த்திய சந்தர்ப்பத்தில் இதுவும் ஒரு சந்தர்ப்பம். பாகிஸ்தான் என்ன எதிர்பார்த்ததோ ஆனால் நடக்கவில்லை. அழுத்தங்களை கொடுத்து நாங்கள் சிறப்பாக விளையாடுவோம் என்றெல்லாம் பல கருத்துக்களை கூறி வந்தால் பாகிஸ்தான் நேற்றைய நாளில் தோல்வி சந்தித்ததன் பின்னதாக பெரிய அழுத்தங்களுக்கு மத்தியில் அடுத்த மன அழுத்தத்துடன் மன உறுதியோடு அடுத்த போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பு குறைவு. காரணம், ஒரு போட்டியில் தோற்றதன் பின்னதாக வருகின்ற போட்டியில் நம்பிக்கை அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. பாகிஸ்தான்
அடுத்த போட்டியில் நமீபியா வென்றாக வேண்டும். ஒருவேளை நமீபியாவிடம் தோற்றால் சில வேளை அமெரிக்க அணிக்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கு. இப்போது இருக்கின்ற புள்ளிப்பட்டியலின்படி இந்திய அணி 3 போட்டிகளில் 3லும் வெற்றி 6 புள்ளிகளோடு இருக்கிறது. அமெரிக்க அணி 2வது இடத்தில் இருக்கிறது. 3வது இடத்தில் பாகிஸ்தான் இருக்குது. இன்றைய தினம் பெற்றுக்கொண்ட தோல்வியோடு அவர்கள் 61 ஓட்டங்கள் என்கின்ற மிகப்பெரிய ஓட்ட வித்தியாசத்தில் தோல்வி அடைந்த பின்னதாக இப்பொழுது புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்துக்கு வந்திருக்கிறது. நாளைய தினம் மறுதினம் நடைபெற இருக்கின்ற நமீபியா அணியுடன் நிச்சயமான ஒரு கட்டாய வெற்றியோடு பாகிஸ்தானுக்கு தேவைப்படுகிறது. பாகிஸ்தான் வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையில் ஒரு பாகிஸ்தான் இந்திய போட்டி ரைவல்ரி என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இதில் ரைவல்ரி 2020 வடிவிலான போட்டியில் ரைவல்ரி இல்லை போல் நான் தெரிகிறது. காரணம் 8 போட்டிகளில் ஒரு வெற்றி என்பது இங்கே ஒரு கவலையான விஷயம். இந்த போட்டியை ரைவல்ரி என்று கூறுவதை விட இது ஒரு 2020 போட்டி மாத்திரமே நான் பார்க்கிறேன். காரணம் எந்த ஒரு பிரஷரான ஒரு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவதோ அல்லது போட்டியை கடைசி வரை எடுத்து செல்வதான எந்த ஒரு நிகழ்ச்சியோ இந்த போட்டியில் நடைபெற கடந்த ஆசிய போட்டிகளிலும் கூட இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடைபெற்றது. இன்றைய போட்டியிலும் தொடர்ச்சியாக 4 போட்டிகளை தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக இந்த 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டுக்குள் இடையில் 4 போட்டிகளை தோற்றிருக்கிறது. இதில் ஹர்திக் பாண்டியாவினுடைய T20 வடிவிலான போட்டிகளில் அதிகமான விக்கெட்டுகளை பாகிஸ்தானுக்கு எதிராக பெற்றிருக்கிறார். குறைந்த போட்டிகளில் ஆடி 16 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். நேற்றைய 2 விக்கெட்டுகளோடு இன்றைய 2 விக்கெட்டுகளோடு 18ஆக இருக்கும். காரணம் ஹர்திக் பாண்டியா அச்சுறுத்தலான வீரர் பாகிஸ்தானுக்கு எப்போதும். பாகிஸ்தான் தோற்றதுக்கு பிரதான காரணம் நாணய சுழற்சியை சரியான முறையில் தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை. துடுப்பாட்டத்துக்கு சீரான இடைவேளையில் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கவில்லை. அவசரம் இதன் காரணமாக தோற்று போயிருந்தது. இந்தியாவுடைய வெற்றிக்கு பிரதான காரணம் பந்து வீச்சு மிக சிறப்பு, மிக அற்புதமான பந்து வீச்சு. பாகிஸ்தானுடைய என்னதான் சுழற்பந்து வீச்சாளர் அதிகமாக இருந்தாலும் நேற்றைய நாளில் இந்தியாவினுடைய பந்து வீச்சாளர் இருக்கக்கூடிய இந்த பகுதி நேர பந்து வீச்சாளர்கள் எல்லாம் மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சாளராக மாற்றியிருந்தார் சூரியகுமார் யாதவ். உண்மையிலே ஒரு அணி தலைமை என்பதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்கிறது சூரியகுமார் யாதவ் அடிக்கடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாகிஸ்தான் அணி தலைவருக்கு சல்மான் அலி ஆகா சில இடங்களில் மிக மோசமான முடிவுகள் எடுத்தார். ஆனால் சூரியகுமார் யாதவ் தேவையான இடங்களுக்கு தேவையான விஷயத்தை முடிவு எடுத்ததன் பின்னதாக வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிறார். இந்திய அணி ஆசியாவில் வெற்றிகளை குவிப்பது ஒரு ஆசியனாக அல்லது கிரிக்கெட்டை ரசிக்கக்கூடியவராக ஆசியாவில் ஒரு சிறந்த அணி, வலுவான அணி நமக்கு இருப்பது என்பது நமக்கு சந்தோஷமான விஷயம். பாகிஸ்தான் ஒரு மிக சிறந்த ஒரு அணி ஒரு காலத்தில், ஆனால் இப்போது மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆசியாவினுடைய 2வது தலை சிறந்த அணி என்றெல்லாம் தங்களை பெருமை பேத்திக் கொண்டிருக்கும் பாகிஸ்தான் இந்த போட்டியில் மிக மோசமான தோல்வியை அடைந்ததன் பின்னதாக ரசிகர்கள் இப்பொழுது பல்வேறு கேள்விகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த போட்டியில் என்ன மாதிரியான விஷயத்தை கையாளும் பாகிஸ்தான், வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் என்று. நன்றி, வணக்கம்.